Hello students, how are you? I am Bharat Raja, zoology teacher. I am happy to start a new class for 10th standard. 10th standard க்கு நம்ம SCRT state board class start பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். In this class onwards I am going to teach 10th science, especially 10th botany and zoology. So continuously watch the videos and subscribe the video for a better understanding. Okay va? ரெகுலராக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் த டவுட் எனி டைம் அட் எனி சுச்சுவேஷன். ஓகே, ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் plant anatomy and plant physiology. This is unit number 12 given in the science topic. Unit number 12, unit number 12 plant physiology and plant anatomy அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னென்ன சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் stem leaf and monocot root stem leaf, and difference between the internal structure of dicot root stem leaf and monocot leaf stem. இதெல்லாம் பார்க்க போகிறோம். First we move on to basic introduction regarding the plant anatomy. ஓகேவா, plant anatomyல என்னென்ன பேசிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, first we have to understand what is meant by anatomy. Anatomy என்னன்னு பார்க்கணும். anatomy அப்படிங்கிறது it is a Greek word. 1 மார்க்கில் கேட்கலாம். Greek word, கிரேக்க வார்த்தை. இட் இன்க்ளூட்ஸ் 2 பார்ட். என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனா அப்படிங்கிறது enter. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு see the internal structure of a cell or internal structure of a tissue, we need a microscope. ஸோ அனாட்டமிக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்னா, மைக்ரோஸ்கோப் இஸ் அ மேஜர் ஸ்ட்ரக்சர். ஸோ அனானா enter. அண்டு டெம்னின் மீன்ஸ் டு கட். அதாவது எப்படி இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த கட்டிங். ஸோ அனாட்டமி அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி, ஸ்டடி அபவுட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிளான்ட் ஆர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ அனிமல். அனிமலோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையோ அல்லது பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையோ படிக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டமி அப்படின்னு காமனாக சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அனாட்டமி மீன்ஸ் ஸ்டடி அபவுட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிளான்ட் ஆர் அனிமல். அனிமலோட அல்லது பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி? யார் அப்படின்னா, இந்த பிக்சர் பாருங்க, நெஹிமா நெஹிமான்னு வச்சுக்கோ, மஹிமா கிரிவ் ஆர் நெஹிமா கிரிவ், ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. Next we move on to various level of organization. Our body made up of what? What is a basic unit of our body? நம்ம பாடியோட பேசிக் யூனிட் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், செல் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் அவர் பாடி. நம்ம பாடியோட பேசிக் யூனிட் யாருன்னா செல்லுன்னு சொல்லுவோம். பட் த செல் இஸ் நாட் அ பேசிக் யூனிட். பேசிக் யூனிட் தான், பட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அதர் minute molecule. These minute molecules are called atoms. இப்போ பேசிக்காக யாருன்னா ரொம்ப சின்ன பொருள், அதான் என்ன சொல்லுவோம்னா மண்ணுன்னு வச்சுக்கோ. மண்ணல்றோம்ல, அந்த மண்ணு தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மண்ணெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு களிமண் உருண்டை கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மாலிகூல்ஸ். சரிங்களா? இந்த மாலிகூல்ஸ் ஆட்டம் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? மாலிகூல்ஸ். அந்த மாலிகூல்ஸ் இன்டு ஆர்கனல். இப்போ அந்த மாலிகூல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளாக செய்கிறோம். எங்கள் கிராமத்தில் செய்வோம். என்னென்னா, ஒரு மண்பானை சட்டி, ஒரு கரண்டி, ஒரு குழம்பு கரண்டி, அந்த மாதிரி ஒவ்வொன்றா செய்கிறோம். அப்போ மண்ணுங்கிறது என்னது? ஆட்டம். அதை உருண்டையாக உருட்டினோம்னா அது என்னது? மாலிகுல். இப்போ அந்த ஒவ்வொரு மாலிகுல் என்னென்னா ஒவ்வொரு பொருளாக செய்கிறோம், அது வந்து ஆர்கனல்ஸ். சரிங்களா? இது எல்லாம் சேர்த்ததுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா செல்ஸ். த ஆர்கனல்ஸ் ஆர்கனைஸ்டு இன்டு ஃபார்ம் அ செல். அப்போ செல் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். அந்த செல் எல்லாமே சேர்ந்து என்னவா மாறும்னா டிஷ்யூவாக மாறும். டிஷ்யூ தான் என்னவா மாறும்னா ஆர்கனாக மாறும். அப்போ குரூப் ஆஃப் ஆட்டம் என்ன சொல்லுவோம்? மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல், குரூப் ஆஃப் மாலிகுல் ஆர்கனல்ஸ். குரூப் ஆஃப் ஆர்கனல் செல். செல்லுலார் ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸு, லைசோசோம்ஸு, இது எல்லாமே குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே சம் செல்லுலார் ஆர்கனல்ஸ். இது எல்லாமே செல்லுக்குள்ளே இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு செல். த செல்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் அ tissue. The tissues are aggregated into
ஃபார்ம் ஆர்கன் எல்லாமே ஃபார்ம் ஆயிடும். இது எப்படி சார் சிம்பிளாக நிமோனிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமோனிக் சொல்லவா, அமாக்டோ AMOCTO அமாக்டோ AMOCTO அமாக்டோ அப்படின்னா A for atom, M for molecule, O for organelle, then C for cells and T for tissue and O for organs. Understand பண்ணிக்கலாமா? Maybe a 2 mark question. What is meant by anatomy? Anatomy என்ன? What is meant by anatomy? Study about the internal structure of plants or animals. சரிங்களா? அப்போ what are the various level of organization? Various level of organization என்னென்ன சொல்லுவோம்? Various level of organization. Atom, then very good, molecule, next very good, organelles, next அப்புறம் cells, tissue and organ. Very good, excellent. Shall we move next slide? Okay, next I am going to explain the types of plant tissue. Plant tissue என்னென்ன types? First tissue na என்னன்னு தெரிஞ்சுக்கணும். What is meant by tissue? Tissue are the group of cells that are similar or dissimilar in structure and origin but perform the similar function. வீடு கட்டும்போது ஒரு செங்கல்கல் பெருசாக இருக்கும், ஒரு செங்கல்கல் சின்னதாக இருக்கும். ஒரு சில பேர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா முண்டுக்கல்லுன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய கல்லாக போடுவாங்க, பாறைக்கல் மாதிரி. அதுக்கு பிறகு செங்கல்கல் வைப்பாங்க. ஒரு சில பேர் செங்கல்கல் என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சி வைப்பாங்க. அப்போ செல்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கலாம் அல்லது டிஸ்சிமிலராக இருக்கலாம் செல்லோட ஸ்ட்ரக்சர். அப்போ செல் ஸ்ட்ரக்சர் மேபியா சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர். இப்போ பாறைக்கல் அப்படிங்கிறது பாறையிலேருந்து எடுத்திருப்போம், செங்கலுங்கிறது எங்கே இருப்போம், அது மண்ணிலேருந்து சுட்டு கொண்டு வரும். அது மாதிரி சிமெண்ட் கல் இருக்குது, அது ஒரு வகை. அப்போ இட் இஸ் பாருங்க, டிஷ்யூஸ் ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் மட்டும் சிமிலரா டிஸ்சிமிலரா இல்லை, origin also it may be originate from the different parts of the plant body. Plant body ஓட எந்த ஒரு இடத்துல இருந்து வேணாலும் originate ஆயிருக்கலாம். அப்ப similar or dissimilar in structure and origin, பட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடு, ஒரு similar function. என்ன function? Protection, நம்மளை பாதுகாக்கிறாங்க. அப்ப perform the similar function. Can you understand the definition for a tissue? எந்த இடத்துல இருந்தாலும் originate ஆயிருக்கலாம், என்ன சைஸாக வேணாலும் இருக்கலாம், என்ன ஸ்ட்ரக்சராக வேணாலும் இருக்கலாம், பட் ஒரே பணியை செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ டிஷ்யூஸ் ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின் பட் பெர்ஃபார்ம் த சிமிலர் ஃபங்க்ஷன். This is a definition for a tissue. The tissue can be classified into two types. One is meristematic tissues and permanent tissue. So what is meristematic tissue? Meristematic tissue means, write the definition, not given your textbook. டெக்ஸ்ட் இல்லை, வேணா எழுதிக்கோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, த டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் அன்டிஃபரன்சியேட்டட் செல்ஸ். த டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் அன்டிஃபரன்சியேட்டட் செல்ஸ் கேபபிள் ஆஃப் செல் டிவிஷன். பகுப்படையக்கூடிய செல்கள்னு சொல்லுவோம். ஸோ அன்டிஃபரன்சியேட்டட் குரூப் ஆஃப் செல்ஸ் அண்ட் கேபபிள் ஆஃப் செல் டிவிஷன். திஸ் இஸ் கால்ட் meristematic tissues. These meristematic tissues may be present in the tip of the stem or root. root ஓட stem டிப்போலையோ அல்லது ஸ்டெம்மோட டிப்லேயோ என்ன இருப்பாங்கன்னா meristematic tissues. And that meristematic tissues later differentiate into the permanent tissue. Permanent tissues means what? It contain a non-dividing cells. Understand பண்ணிட்டீங்களா? இதில் dividing cells, இதில் வந்து non-dividing cells. இது group of undifferentiated cells, இது வந்து differentiated cells. That is a difference. ஓகேவா? ஸோ டைப்ஸ் கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் there are 2 type. One is meristematic tissue, another one is permanent tissues. No need to write a explanation. விளக்கம் எழுத தேவை கிடையாது. சரிங்களா? சொல்லும் next slide. Okay, next slide. Okay, this is a tissue system. Various types of tissue system. So basically this is a anatomy of our internal structure of a stem. ஒரு ஸ்டெம்மோட ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். இது மேபி a stem or root or a leaf. ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் ஆர் த 3 மேஜர் பார்ட் ஆஃப் அ டிஷ்யூ? ஒரு டிஷ்யூவோட டிஷ்யூ சிஸ்டத்தோட மேஜர் 3 type of tissues are, first one is dermal tissue. Dermatologistனா யாருப்பா? Dermatologist யாரு? தோல் மருத்துவர். அப்ப டெர்மல்னா யாருப்பா? தோல். எங்க இருக்கு? எபினா என்னது? வெளியில. அப்ப எங்க இருக்கக்கூடிய தோல்? வெளியில இருக்கக்கூடிய தோல். எபிடெர்மிஸ் tissue system. This tissue system surrounds the internal structures. It is not only for stem,
It also present in the root and leaf also. லீஃப்லையும் இருப்பாங்க, ஸ்டெம்லையும் இருப்பாங்க, ரூட்லையும் இருப்பாங்க. பட் இது என்ன மெயின் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் அ அவுட்டர் மோஸ்ட் கவரிங், ப்ரொடக்டிவ் கவரிங். அப்போ டெர்மல் டிஷ்யூ, இப்போ இது பாருங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன சொல்லணும்னா டெர்மல் டிஷ்யூ. இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் அ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆர் அனாட்டமி. நமக்கு தோல் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்களுக்கு எபிடெர்மிஸ் ஆர் டெர்மல் டிஷ்யூ. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். சி திஸ் இஸ் அ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இவங்க எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். And vascular system is a major part because of it includes there are two structure only. ரெண்டு பேர் தான், xylem and phloem. That's all over. Xylem and phloem. But what is ground tissue system? What are the part comes under the ground tissue system except xylem, phloem and dermal tissue. xylem, phloem dermal tissue இல்லாம ரிமைனிங் பார்ட் எல்லாமே எதுல வருவாங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ. இப்போ கிரவுண்ட் டிஷ்யூ எதுலாம் வருவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இது யாரு? இது கிரவுண்ட் டிஷ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் யாரு? வெரி குட், கார்டெக்ஸ். அடுத்து யார் இருக்கிறாங்க? வெரி குட், எண்டோடெர்மிஸ். இது வந்து எபிடெர்மிஸ். எபினா வெளியே, எண்டோனா உள்ள. அப்ப இது புற அடுக்கு, இது வெரி குட் என்னது? உள்ளடுக்கு. அப்ப எபிடெர்மிஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ். அடுத்து பாருங்க, ஃப்ளோயம் வராது, ஏன்னா அது வந்து எதுல வந்துடும்? வாஸ்குலர். அடுத்து யார் இருப்பாங்க? பெரிசைக்கிள். வெரி குட், பெரிசைக்கிள் அண்ட் இந்த பார்ட் பித். பித் இதுல இல்ல, பட் பித். இது எல்லாமே எதுல வந்துடும் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்துல வந்துருவாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் we are going to discuss about a dermal tissue system. dermal tissue system பார்த்துறாமா? dermal tissue system first part of anatomy. It consists of epidermis. எபிடெர்மிஸ்ங்கிறது outermost covering. stomata. ஸ்டொமேட்டாங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is seen only in leaves. leavesல எபிடெர்மிஸ் லேயர் அது வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். ஸ்டொமேட்டாங்கிறது மைன்யூட் ஓப்பனிங் that are present in the surface of the leaf. லீஃபோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓப்பனிங் பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமேட்டா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அதுவும் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் தான், பட் எதில் இருக்கும் அப்படின்னா லீஃப்ல இருக்கும். சரிங்களா? அண்டு எபிடெர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர், இட் இஸ் அ மெனி மைனூட் போர்ஸ் ஆர் கால்டு ஸ்டொமேட்டா. சரிங்களா? இப்போ எதில் வராங்க? எபிடெர்மிஸ் இருக்கிறாங்க, ஸ்டொமேட்டா இருக்கிறாங்க, அண்டு அவுட்டர் க்ரோத். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் க்ரோத். நல்லா தெரிஞ்சுக்கோ, அவுட்டர் க்ரோத்து ஸ்டெம்லையும் ரூட்ல மட்டும்தான் இருக்கும். the outer growths are seen only in stems and part of root, not in the leaf. லீஃப்ல யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் க்ரோத் இருக்க மாட்டாங்க. the stomata, it is a structure seen only in leaves. ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கலாம், but the majority it is seen in leaves. stomata not seen in root and stem. ஸ்டொமேட்டா இலைத்துளை. அதுலேயே ஆன்சர் வந்துருச்சா? ஸ்டொமேட்டாங்க தமிழ் என்ன சொல்லுவோம்னா இலைத்துளை. எதில் மட்டும்தான் இருக்கும்? இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் லீஃப். லீஃப்ல மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் தேர்ட் பார்ட் கியூட்டிக்கல் பிரசன்ட் இன் த அவுட்டர் வால். கியூட்டிக்கல். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அவுட்டர் குரோத்தில் எபிடெர்மிஸ் பார்த்தாச்சு, ஸ்டொமேட்டா பார்த்தாச்சு. அவுட்டர் குரோத், அவுட்டர் குரோத்துங்கிறது ரூட் ஹேர்ஸ். இதே இது ஸ்டெம்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா ட்ரைகோம்னு சொல்லுவோம். ஸ்டெம்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கியூட்டிக்கல், it is a wax-like substance secreted by the cutin. It is made up of cutin. cutin is a chemical substance, wax-like substance. என்ன சார் வேலை? it protect the internal part and it also prevent the evaporation of the water. நிறைய தண்ணி தேவை. ஸ்டெம்மா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், லீஃபா இருக்கட்டும், நிறைய தண்ணி தேவை. பட் இதுக்கு மேலே யார் இருப்பாங்க அப்படின்னா கியூட்டிக்கல். இதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கியூட்டிக்கல் is present or it is seen only in a stem and leaf. எந்த பார்ட்டு இப்போ சன்லைட் பட்டாதான் அது வழியாக வாட்டர் வெளியில் போகும் இல்லையா? அப்போ எந்த பார்ட்டில் சன்லைட் படும்? ரூட்டில் படுமா, ஸ்டெம்மில் படுமா, லீஃபில் படுமா? ரூட்டில் படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். அப்போ எதில் படும்? ஸ்டெம்லையும் லீஃப்லையும் படும். அப்போ எந்த பார்ட்டு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த பார்ட்டில் தான் எவாப்ரேஷன் ஆகும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் கியூட்டிக்கல். அப்போ எந்த பார்ட்டில் இருக்கும் கியூட்டிக்கல்? Very good. It is seen only in a surface of the leaf and surface of the stem. Stem oda surface layum leaf oda surface layum da irupanga, not seen in root. Okay va? So trichome, it is under root hairs. Trichome means the hair-like structure seen in a stem. Stem la irukkudiya hair-like structure ku peru trichome nu solluvom. It is made up of multi-layer and root la irukkudiya and the outer growth ku peru enna sollumna root hairs nu solluvom.
இட் இஸ் அவுட்டர் எபிடெர்மல் growth. ஓகேவா? இப்போ எபிடெர்மிஸில் என்னென்ன வராங்க? எபிடெர்மிஸ் லேயர், கியூட்டிக்கல், ஸ்டொமேட்டா அண்ட் ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட் ஹேர்ஸ். எழுதிடலாமா? சரி, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்? இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அல்லது 4 மார்க். உங்களுக்கு 4 மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 4 மார்க். இப்போ மேலே நம்ம ஸ்கின்னோட வேலை என்னப்பா? உள்ளே இருக்கிற ஆர்கனை பாதுகாக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூவை ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. எபிடெர்மிஸில் வேற யார் இருக்காங்க? ஸ்டொமேட்டா இருக்காங்களா? ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்குன்னு சொல்லுவோம். சாயந்தரம் நடக்கும் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். வேற ரூட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, என்ன பண்ணும்? ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். பிகாஸ் ஆஃப் ஏன் தண்ணி ஊற்றுறோம்? செடிக்கு ஏன் தண்ணி ஊற்றுறோம்? அதுக்கு வந்து எசென்சியல் ஃபார் அ லிவிங். தண்ணி வேணும். அப்போ அந்த தண்ணி எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதை உறிஞ்சி கொண்டு வரணும். அப்படின்னா யார் தேவைன்னா ரூட் ஹேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ எபிடெர்மிஸ் என்ன பண்ணும்? இட் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் டிஷ்யூ. அண்ட் ஸ்டொமேட்டா என்ன? ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். தட்ஸ் ஆல் எபிடெர்மிஸ் ஓவர். இந்த எபிடெர்மிஸ் எல்லா எதர் ரூட் ஆர் ஸ்டெம் ஆர் லீஃப், இது மூணுலேயுமே எபிடெர்மிஸ்ங்கிறது மேட் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். மறந்துடாத, பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பேரன்கைமா செல்ஸ்னா என்ன? பேரன்கைமா செல்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? ஸோ எபிடெர்மிஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பார்ட். யார்? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டிஷ்யூ ஆஃப் த பாடி. யார்? கார்டெக்ஸு, தென் எண்டோடெர்மிஸு, பெரிசைக்கிள் அண்டு பித். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணால் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்ட்ரக்சரை தெளிவாக பாருங்கள். இது எபிடெர்மிஸ் ஓவர், ஜைலம் ஃப்ளோயம் ஓவர். அப்போ எபிடெர்மிஸையும் ஜைலம் ஃப்ளோயம் எடுத்துட்டோம்னா மீதம்ல யார் இருக்காங்க? கார்டெக்ஸ் பார்ட்டு, அடுத்து யார் பார்த்தீங்கன்னா திஸ் பார்ட்டு, எண்டோடெர்மிஸு, பெரிசைக்கிள் அண்ட் பித். நாட் சீன் இன் திஸ் பார்ட்டு, பட் பித் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பார்ட். இது எல்லாமே எதில் வருவாங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். அப்போ ரெண்டு பார்ட்டோமா? இப்போ there are three type of tissue system seen in plants. First one is epidermis, second one is what? Ground system. Third one யார்ப்பா? வெரி குட். தேர்ட் ஒன் யார் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறோம். The next class I am going to explain the various types of vascular system. ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.